என்ன கேட்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை விரும்புறவருக்கு நம்ம வெள்ளத்தை விட வேகமாக வறுமை அவர் அடையும், வேகமா வறுமை வந்துடும், என்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வறுமை வந்துடும் அந்த அவங்களுடைய ஹதீஸ்ல வருது. ஆனால் நம்ம எத்தனை சஹாபாக்கள்லாம் வசதியாவெல்லாம் இருந்திருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கலையா? இந்த காலத்துல கூட ரசூலுல்லாஹ்வை முஹப்பத் வைக்கிற பல பேர் பணக்காரங்களா இருக்கிறாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வை நேசிச்சா வருமே அப்படிங்கிறது நடைமுறைக்கும் ஏற்றுக்கிற மாதிரி இல்ல. அப்ப இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்றது அவர் கேட்கிறார். இந்த முஸ்னத் அஹ்மதுல அவர் வருவதாக சொல்ற அந்த ஹதீஸ் இரண்டு காரணங்களால் அது ஆதாரமற்ற ஒரு செய்தி. ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, அம்ரு என்பவர் இதை அறிவிக்கிறார். அம்ருன்னா அம்ரு இப்னுல் ஹாரிஸ். அவர் யார் சொன்னதாக அறிவிக்கிறார் என்று கேட்டால், சயீத் பின் அபி சயீத் அல் குத்ரி, அபூ சயீத் அல் குத்ரியுடைய மகன் சயீத் சொன்னதாக அம்ரு அறிவிக்கிறார். இந்த சயீத் சொன்னதாக அம்ரு அறிவிப்பார்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கணும். இந்த சயீதுடைய காலத்தில் அம்ரு வாழல, சந்திக்கல. அப்ப சந்திக்காத ஒருத்தர் பேரை போட்டு பயன்படுத்தினார்னா என்ன அர்த்தம்? இது இப்ப நேர கேட்காத ஒன்றை சொல்றாரு. சயீத் சொன்னதாக அம்ரு அறிவித்தால் சயீத்ல கேள்விப்பட்டிருக்கணும், நேர போய் கேட்டிருக்கணும்ல. அப்படி இல்லாம வேற யாரோ ஒரு சயீத் சொன்னதாக சொன்னதை நம்பி அறிவிச்சிருப்பார். அப்படி இருக்கும்னு சொன்னா அந்த வேற ஒரு ஆள் யாரு, அவர் இட்டுக்கட்ட ஒரு ஆளா, அந்த விஷயங்கள்லாம் கிடைக்காது. அதனால இந்த மாதிரி ஹதீஸ் என்ன செஞ்சிருவாங்க, இரு அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில தொடர்பு இல்லை என்று சொன்னால் அந்த ஹதீஸ் அவுட்டு, அதை ஏத்துக்கவே மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒருவர் சொல்லி அவர்கிட்ட இன்னொருத்தர் அறிவிப்பார்னு சொன்னா அவர்கிட்ட இவர் கேட்டாரா, சந்திச்சாரா, சமகாலத்தில் வாழ்ந்தாரா என்பதை வைத்து முடிவெடுப்பாங்க. அந்த வகையில் இந்த அம்ரு என்பவர் சயீத் காலத்துல எதையும் சந்திச்சது கிடையாது, அவர்கிட்ட எதையும் கேட்கவே கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இது இந்த சயீத் இருக்கார்ல, அபூ சயீத் அல் குத்ரியுடைய மகன் சயீத் என்பவர், இவரை பற்றி யாரும் நற்சான்று அளிக்கல. முதல்ல இவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரோ அவர் நம்பகமானவர் ஒரு ரெக்கார்டு இருக்கணும்ல, அவரை பத்தி யாருமே இவர் அறியப்படாதவரா இருக்கிறார். அப்படி ஒரு பேரு தான் இருக்கே தவிர இந்த சயீத்ங்கிறவர் நம்பகமானவர், நேர்மையானவர், பொய் சொல்லாதவர், நினைவாற்றல் மிக்கவர் என்றெல்லாம் இந்த அறிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் வரலாற்று குறிப்பு இருக்க வேண்டும். இந்த சயீத் என்பவருக்கு ஏற்கத்தக்க வரலாற்று குறிப்பே கிடையாது. அப்ப ஆள் யாருன்னு தெரியாத, வரலாற்று குறிப்பு இல்லாத ஒரு ஆள் சொன்னதாக அவர் அறிவிக்கிறார். அப்ப இந்த சயீத்ங்கிறவர் எந்த காலத்துல உள்ளவருங்கிறது வரலாற்று குறிப்பு இருக்குது. ஆனா எதுக்கு இல்ல, இவர் என்ன மாதிரியான ஆள், நம்பிக்கையான ஆளா, நேர்மையான ஆளா, மறதி இல்லாத ஆளா, உள்ளதை கரெக்டா தான் பேசுவாரா அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு இல்லாத ஒரு ஆளு சயீத். அதனாலையும் இது பலவீனம். அவரை சந்திக்காத ஒரு ஆளை அவரை சொன்னதாக அறிவிக்கிறதுனால இது பலவீனம். ரெண்டு பலவீனம் இருக்கிறதுனால இந்த ஹதீஸை நீங்கள் ஹதீஸாக கருதாமல் கடந்து செல்லலாம். இதுல இருந்து எடுக்கிற கருத்தின் அடிப்படையில் நீங்கள் குழம்ப தேவை கிடையாது.